படத்தோட பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேக்ஸ். 2005 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கழிவுகளே ஊத்துனாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. த்ரில்லர் ஆடியன்ஸ் வந்து இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு ஹாரர் படம் பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். படம் ஃபுல்லாகவே ஜம்ப்ஸ்கேர், ஹாரர் படத்துக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இந்த படத்துக்குள்ளே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து இது பேய் படமா இல்லை வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லராக நம்மளே யோசிக்க வச்சிருப்பாங்க. படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லணும்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிரின்ஸை காப்பாங்க. கட் பண்ணால் 5 பேர் சேர்ந்த ஒரு கேங் வந்து வெக்கேஷனுக்காக வெளில போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கும். அவங்க போன நேரமும் என்னவோ தெரியல. அந்த இடத்துல வந்து நிறைய அசம்பாவிதமாக நடக்கும். அந்த நேரம்னு பார்த்து இவங்க எடுத்துகிட்டு போன வண்டி வந்து ரிப்பேர் ஆக பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வந்து உதவி நாடி போவாங்க. போன நேரமும் என்னவோ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் தான் இவங்களுக்கே தெரியும் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனால் கூட பரவாயில்ல, அந்த இறந்து போனவங்க எல்லாத்தையுமே வந்து மெழுகால சிலையை ஆக்கி வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து உயிரோடவே செஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்களில் போன 5 பேர்த்தையும் ஒவ்வொருத்தவங்கள ஒரு சைக்கோ கொண்டு அவங்களையும் வந்து மெழுகு பொம்மையை ஆக்கிக்கிட்டே இருப்பான். இதுல இருந்து ஹீரோவும் ஹீரோட தங்கச்சியும் எப்படி தப்பிச்சாங்கன்றது தான் மீதி கதை. அந்த கிராமமே எதுக்கு வந்து மெழுகால செஞ்சு வச்சிருக்காங்க, அந்த சைக்கோ யாரு, அவனுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்றது தான் மீதி கதை. படம் வந்து எக்ஸலண்டா இருக்கும். மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம் தான். கண்டிப்பா டைம் இருந்தா பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.